தற்போது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய வியூக நகர்வுகளும் அதிரடி அரசியல் மாற்றங்களும் தற்போதைய புதிய ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் அரங்கேறி வருகிறது. அதிமுகவா தாவேகாவா என்று சற்று யோசிக்கும் அளவிற்கு அதிமுகவிலிருந்து அனைவரும் தாவேகாவை நோக்கி செல்கின்றனர். தாவேகாவில் தற்போது என்னதான் படையெடுத்து சென்றாலும் அங்கும் பல சிக்கல்கள் அரங்கேறி வருகிறது. முதலாளாக செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார். அடுத்தடுத்து படிப்படியாக ஒவ்வொருவராக தாவேகாவை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர். 2 தினங்களுக்கு முன்பாக சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான சி விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர் ஆகியோர் முதலமைச்சர் விஜயை சந்தித்தனர். அதிமுகவிலிருந்து விலகி தாங்கள் MLA-க்கள் பதவியையும் அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர் ஆகியோர் ஒரே காரில் பனையூரில் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். மாநிலத்தில் புதிய ஆட்சியை அமைத்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக தலைமை அலுவலகம் வந்த முதலமைச்சர் விஜய் புதிதாக கட்சியில் இணைந்த மூத்த தலைவர்களை நேரில் வரவேற்றார். இந்த சந்திப்பில் சி விஜயபாஸ்கர் MR விஜயபாஸ்கர் ஆகியோருடன் ஏற்கனவே கட்சியில் இணைந்த மூத்த தலைவர்களான கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் MC சம்பத் ஆகியோரும் பங்கேற்றனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த ஆலோசனையில் புதிய நிர்வாகிகளுக்கு கட்சி பதவிகள் வழங்குவது, மாவட்ட வாரியாக தொண்டர்களை ஒருங்கிணைப்பது மற்றும் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல் வியூகங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் விரிவாக ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சர் விஜயுடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் அதே சமயம் ஆக்ரோஷமாகவும் தனது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். முதலில் தாவேகாவில் இணைந்த ஒரு சில நாட்களிலேயே பலருக்கும் அதிருப்தி ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது அதே நிலைமைதான் தற்போது விஜயபாஸ்கருக்கும் அரங்கேறியுள்ளது. அதாவது தமிழக அரசியல் வட்டாரத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பெரும் புயலை கிளப்பி வரும் குட்கா ஊழல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று முக்கியமான அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. முன்னாள் அதிமுக சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 26 பேர் மீதான இந்த வழக்கை இன்னும் 12 வாரங்களுக்குள் முழுமையாக விசாரித்து முடிக்க வேண்டும் என MP MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தடையை மீறி தமிழகத்தில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுமதித்ததாக தொடரப்பட்ட இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் இந்த திடீர் அதிரடி உத்தரவு குற்றஞ்சாட்டப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு கடந்த 2013ஆம் ஆண்டிற்கு செல்கின்றன. தமிழ்நாட்டில் பொதுமக்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு குட்கா, பான் மசாலா போன்ற மெல்லும் வகை புகையிலை பொருட்களுக்கு அப்போதைய தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தடை விதித்தது. இருப்பினும் இந்த தடையை முற்றிலும் காற்றில் பறக்கவிட்டு மாநிலம் முழுவதும் குட்கா பொருட்கள் தடையின்றி சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டன. இதற்கு பின்னணியில் மாபெரும் லஞ்ச கும்பல் ஒன்று செயல்படுவது 2016ஆம் ஆண்டு வெளிச்சத்திற்கு வந்தது. சென்னை மாதாவரத்தில் உள்ள ஒரு குட்கா கிடங்கில் வருமான வரித்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்க யாருக்கெல்லாம் கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் அடங்கிய ரகசிய டைரி மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. இந்த விவகாரத்தில் அப்போதைய ஆளுங்கட்சி அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதன் ஆழத்தை கருதி விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்பான CBI வசம் ஒப்படைத்தது. CBI அதிகாரிகள் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டை மற்றும் விசாரணையின் முடிவில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் PV ரமணா, சென்னை முன்னாள் போலீஸ் கமிஷனர்கள் S. சார்ஜ், TK ராஜேந்திரன் மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள்
குட்கா வியாபாரிகள் உள்ளிட்ட 26 பேரை குற்றவாளிகளாக சேர்த்து சிபிஐ நீதிமன்றத்தில் விரிவான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த வழக்கானது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருகிறது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு இடைக்கால மனுக்கள் மற்றும் சட்ட ரீதியான காரணங்களால் வழக்கில் குற்றச்சாட்டுகள் முறைப்படி பதிவு செய்யப்படாமல் விசாரணை தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டே சென்றது. இந்த நிலையில் இந்த இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தனது அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. தடையை மீறி குட்கா விற்க அனுமதித்த விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 26 பேருக்கு எதிரான விசாரணையை சிறப்பு நீதிமன்றம் மேலும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் இன்னும் 12 வார கால அவகாசத்திற்குள் அனைத்து சாட்சிகள் மற்றும் விசாரணைகளை முடித்து இறுதி தீர்ப்பை நோக்கி நகர வேண்டும் என்று கராராக உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர் மற்றும் IAS IPS அதிகாரிகள் மீதான நீதிமன்ற விசாரணைக்கு மத்திய மாநில அரசுகள் ஏற்கனவே தங்களின் அதிகாரப்பூர்வ பச்சை கொடியை காட்டிவிட்டன. தற்போது உயர்நீதிமன்றம் விதித்துள்ள 12 வார காலக்கெடுவின் காரணமாக சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இனி தினசரி அல்லது வாராந்திர அடிப்படையில் அதிவேகமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றச்சாட்டு பதிவு, சாட்சிகள் குறுக்கு விசாரணை என அடுத்தடுத்து நீதிமன்ற நடவடிக்கைகள் வேகமெடுக்கப்பட உள்ளதாக விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளுக்கு சட்ட ரீதியான நெருக்கடி பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் விஜயபாஸ்கர் தற்போது தாவேகாவில் இணைந்ததால் அவருக்கு அங்கும் சில சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே போதைப் பொருளை பயன்படுத்தியதாக அமைச்சர் சரத்குமார் மீது பலவிதமான புகார்கள் பூதகமாக வெடித்தன. இந்த நிலையில் இப்படிப்பட்ட குட்கா வழக்கில் சிக்கிய இந்த விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைவது தற்போது தாவேகாவில் உள்ள பலருக்கும் பிடிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த போதே அவரை எதிர்த்து தாவேகாவினர் பலரும் அவருக்கு எதிராகவே செயல்பட்டதாகவும் அவரது ஆதரவாளர்களுக்கு எந்த ஒரு பணி நியமனமும் வழங்கப்படவில்லை என்று செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்த நிலையில் தற்போது அடுத்ததாக செங்கோட்டையனின் அமைச்சர் பதவியை பின்னுக்கு தள்ளப்பட்டது அனைவருக்கும் அறிந்ததே. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணையும் போது 15,000 ஆதரவாளர்களுடன் இணைந்தார். இந்த நிலையில் அவருக்கே இந்த நிலைமை என்றால் அவருடைய ஆதரவாளர்களுக்கு என்ன நிலைமை என்று நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. குட்கா வழக்கில் சிக்கிய விஜயபாஸ்கரை தாவேகாவில் நீட்டிக்க வேண்டுமா வேண்டாமா அல்லது அவரை தாவேகாவிலிருந்து நீக்கிவிடலாமா என்று ஒரு புறமும் மறுபுறமோ அந்த 15,000 ஆதரவாளர்களும் இப்படிப்பட்ட கட்சியில் எதற்கு இருக்க வேண்டும், அதற்கு அதிமுக எவ்வளவோ மேல், இப்படி தனக்கு மரியாதை இல்லாத கட்சியில் இருந்து தங்களுடைய மதிப்பை இறக்கிக் கொள்ள வேண்டியதில்லை, நாங்கள் திமுகவிற்காவது சென்று விடுவோம் என்று தன்னுடைய அந்த 15,000க்கும் மேலான ஆதரவாளர்கள் தற்போது விஜயபாஸ்கரிடம் புலம்பியதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது லண்டன் சென்றிருக்கும் திமுக தலைவரான ஸ்டாலினிடம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இது தொடர்பாக விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் திமுகவில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. தாவேகாவில் இணைந்த ஓரிரு நாட்களிலேயே அதிமுக தொண்டர்கள் திமுகவிற்கு தாவுவது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.